அனைவருக்கும் ஆத்மீக வணக்கங்கள். துர்வாசர் சாபத்திலிருந்து விடுபட திருமாலின் வழிகாட்டுதலின் பேரில் தேவர்கள் அசுரர்களின் துணையோடு பார்க்கடலை கடைந்து அதில் ஆலகால விஷம் முதலாக வந்தது. அது பெரிய பிரச்சனையானதும் அவர்கள் தேவர்களும் அசுரர்களும் பரமசிவனிடம் முறையிட அவர்களின் வேண்டுதலின் பொருட்டு ஆலகால விஷத்தை பரமசிவன் அருந்தி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருகிறார். அதிலிருந்து இந்த பதிவில் இருந்து தொடர்ந்து பார்ப்போம். தேவர்கள் மீண்டும் பார்க்கடலை தொடர்ந்து கடைந்தார்கள். ஆலகாலத்தின் பிரச்சனை தீர்ந்தவுடன் மீண்டும் உற்சாகத்துடன் தேவர்களும் அசுரர்களும் கடைய துவங்கிய போது பார்க்கடலிலிருந்து காமதேனு முதலில் வந்தார். அதனை முனிவர்கள் தங்கள் யாகத்திற்கு வேண்டிய பால், தயிர், நெய் தங்குதடையின்றி இனி கிடைக்குமே என்ற ஆனந்தத்தில் அதை அவர்களே வைத்துக் கொண்டார்கள். பின்னர் உச்சை சிரவஸ் என்ற குதிரை வெளிவந்தது. அதை அசுரர்களின் தலைவரான பலி சக்கரவர்த்தி தனக்கு வேண்டுமென்று எடுத்துக்கொண்டார். பிறகு ஐராவதம் என்ற யானை தோன்றியது. அதனை இந்திரன் தன் பயணத்திற்கு உதவும் என்று வாகனமாக தான் வைத்துக் கொள்வதாக எடுத்துக்கொண்டார். பிறகு பாரிஜாத விருட்சம் உண்டானது. தேவ கன்னிகைகள் தோன்றினார்கள். இரண்டையும் தேவர்களே எடுத்துக்கொண்டனர். இது தேவலோகத்திற்கு மிகவும் அழகு சேர்க்கும் என்று நம்பினார்கள். பிறகு கௌஸ்துவ மணி உண்டாயிற்று. அதனை விஷ்ணு பகவான் தன் ஆபரணமாக தன் கழுத்தில் அணிந்து கொண்டார். பிறகு அழகும் தேஜஸும் உலகையே ஒளிமயமாக்கும் அளவில் மகாலட்சுமி தேவி தோன்றினாள். இந்திரன் தேவிக்கு அமர ஆசனம் வணங்கி நின்றான். கங்கை போன்ற புனித நதிகள் அபிஷேகத்திற்கு கலசத்தில் நீர் கொண்டு வந்தனர். பசுக்களு பால், தயிர் போன்றவற்றை கொண்டு வந்து மகாலட்சுமிக்கு கொடுத்தன. பூமி தேவி அபிஷேகத்திற்கு தேவையான மற்ற பொருட்களை தந்தாள். விருட்சங்கள் பழங்களையும் மலர்களையும் கொண்டு வந்து சேர்த்தன. மகர்ஷிகள் அபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை செய்த வண்ணம் இருந்தனர். கந்தர்வர்கள் பாடினார்கள். தேவ கன்னிகைகள் நடனம் ஆடினார்கள். மேகங்கள் வாத்தியங்கள் முழங்கின. மேளங்களும் வாத்தியங்களும் எங்கும் நாதசுரமாய் முழங்கின. தேவர்கள் பூரண கலசம் கொண்டு வந்து அபிஷேகங்கள் செய்தார்கள். அந்தணர்கள் மந்திரங்கள் உச்சரித்தபடி வலம் வந்தனர். சமுத்திரம் பட்டாடை கொண்டு வந்து கொடுத்தது. வருண பகவான் வைஜெயந்தி மாலை கொடுத்தார். விஷ்ணு பகவான் பல வகையான ஆபரணங்களை கொடுத்தார். சரஸ்வதி தேவியோ ரத்னகாரம் கொடுத்தார். பிரம்மதேவர் தாமரை மலரை கொடுத்தார். நாகங்கள் குண்டலங்களை கொண்டு வந்து கொடுத்தன. இவற்றை கொண்டு தேவ மாதர்கள் அந்த அழகுறும் பெரும் தேவியான மகாலட்சுமியை மேலும் மிகப்பெரிய அழகுறுமாறு அலங்காரம் செய்தனர். அந்த மகாலட்சுமி தேவி எழுந்து அனைவரையும் ஒருமுறை பார்த்தாள். பின்பு ஒரு மலர் மாலையை கையில் எடுத்துக்கொண்டு தன்னை விட உயர்ந்த, தான் பணிவிடை செய்ய தகுந்த, அறிவிற் சிறந்த, அனைத்து பலமும் சக்தியும் திறனும் எல்லாம் இருந்தாலும் அடக்கமும் அழகும் அமைதியும் புன்னகையும் படைத்த, பக்குவம் நிறைந்த, எப்போதும் நிதானத்தன்மை கொண்ட, தபோபலம் கொண்ட, ஜீவஹிம்சை செய்யாத, தான தர்மங்கள் நிறைந்த, தப்பு எது சரி எது என அனைத்தும் அறிந்து செயல்படும் திறன் கொண்ட, அனைத்திற்கும் சரியான நோக்கும் குணம் கொண்ட ஒரு மணவாளனை தேடி முனிவர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் என அனைவரும் கூடி நின்ற வரிசைகளை ஒவ்வொன்றாக கடந்து, பலரையும் கடந்து, தான் விரும்பிய எல்லா குணங்களும் வாய்க்கப்பெற்ற ஸ்ரீமத் நாராயணனே என்று திரிந்து தேர்ந்து கொண்டாள் மகாலட்சுமி தேவி. அங்கு அவர் அந்த ஸ்ரீமத் நாராயணனின் கழுத்தில் தான் கொண்டு வந்த மலர் மாலையை போடுகிறாள். பகவானும் அம்மாலையை மனம் வந்து மகிழ்ச்சியுடன் புன்னகை பூக்க அதை ஏற்றுக்கொள்கிறார். மூவுலகிற்கும் தாயான அந்த மகாலட்சுமி தாய் தன் மார்பில் வசிக்கும்படி அந்த மகாவிஷ்ணு தனது மார்பில் இடம் அருள்கிறார். மகாலட்சுமியும் நிரந்தரமாகவே மார்பில் வசிக்கவும் தொடங்குகிறாள். அதன் மூலம் அந்த பரமாத்மாவான மகாவிஷ்ணுவிற்கு ஸ்ரீனிவாசன் என்ற பெயரும் உருவாகிறது. தேவர்களும் முனிவர்களும் சிவன், பிரம்மா அனைவரும் மலர்கள் தூவி இருவருக்கும் வாழ்த்துகள் கூறி துதித்தபடி நின்றார்கள். மீண்டும் தேவர்கள் இந்த வைபவங்கள் எல்லாம் முடிந்ததும் பார்க்கடலை மீண்டும் கடைய துவங்குகிறார்கள். வாருணி தேவதை அடுத்து உருவாகிறாள். இந்த வாருணி தேவதை மது போன்ற தீய பழக்கங்கள் என்று நாம் நம்பக்கூடிய பல பழக்க வழக்கங்களுக்கும் செயல்களுக்கும் அதிபதியாக இவளை கருதுகிறார்கள். இந்த வாருணி தேவிதான் அடுத்து வந்திருக்கிறாள். இந்த வாருணி தேவி வந்ததன் பிறகு தன்வந்திரி பகவான் தனது கையில் அமிர்த கலசத்துடன் வெளிவருகிறார். அமிர்த கலசத்தை தன்வந்திரி பகவானின் கையில் கண்டவுடன் அசுரர்கள் சுயநலமாக சிந்திக்க தொடங்கினார்கள். அவர்கள் அதை பறித்து கொண்டு ஓட முயற்சித்தார்கள். பலவந்தம் காட்டினார்கள். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அங்கு ஒரு மல்பிடித்தமே வந்துவிட்டது. அசுரர்கள் தேவர்களை மிக கொடுமையாக தாக்கி
தன்வந்திரி மகர்ஷியின் கையில் இருந்த அமிர்த கலசத்தை பிடுங்கிச் சென்றார்கள். தேவர்களோ, இது எங்களுக்கும் உரிமையானது, நாம் பகிர்ந்து சாப்பிடுவதாகத்தான் சொல்லியிருந்தோம், ஏன் நீங்கள் மட்டும் தனியாக இப்படி சுயநலமாக சிந்தித்து பிரித்துவிட்டு எடுத்து ஓடுகிறீர்கள், இப்படி எடுத்து ஓடலாமா என்று கேட்டபடி அவர்களிடம் மீண்டும் தடுக்க முயல இருவர்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் உருவாகி தேவர்களை மீண்டும் கடுமையாக தாக்கிவிட்டு அசுரர்கள் கொண்டே போய்விட்டார்கள். தேவர்கள் செய்வதறியாது விழித்தார்கள். மிக சங்கடத்துடன் வந்து விஷ்ணு பகவானிடம் முறையிட்டார்கள். விஷ்ணு பகவான் அனைத்தையும் கேட்டு புன்னகை பூத்த மகாவிஷ்ணு சொன்னார், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள், உங்களுக்கான அமிர்தம் உங்களிடமே வந்து சேரும், பொறுமையாக காத்திருங்கள் என்று புன்னகை பூக்க அவர்களுக்கு பதில் கூறிவிட்டு விஷ்ணு பகவான் அங்கிருந்து சென்று விட்டார். தேவர்களை அடித்து நுறுக்கி எடுத்துச் சென்ற அமிர்தத்தை அசுரர்கள் புசிக்க முடியவில்லை. காரணம், யார் முதலில் புசிப்பது என்று அவர்களுக்குள்ளேயே பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளேயே ஒன்றுக்கொன்று அடிக்க ஆரம்பித்தார்கள். நான் முதலில், நீ முதலில் என்ற பிரச்சனை அங்கு உருவெடுத்துக் கொண்டிருந்தது. அசுரர்களுக்குள்ளேயே பிறகு அது பிரச்சனை சிறிது சிறிதாக வளர்ந்து பெருஞ்சண்டையாகவே உருப்பெற்றது. இந்த நேரத்தில் தான் பகவானாகிய, மகாத்மாவாகிய அந்த ஸ்ரீமத் நாராயணன் ஒரு அழகான, அதானது உலகமே வியக்கின்ற பேரழகான ஒரு பெண்ணாக உருவம் எடுத்து அசுரர்களும் தேவர்களும் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிறைந்த, ரூப சௌந்தரியம் நிறைந்த, காண்போரை மயக்குகின்ற அந்த பேரழகு கொண்ட ரூப சௌந்தரியத்துடன் அசுரர்களின் மத்தியில் அப்பெண் நடந்து செல்லும் போது தேர் அசைகிறதா, இல்லை பூமி அசைகிறதா, இல்லை ஒவ்வொருவரும் அசைகிறார்களா என்று தெரியாத வண்ணம் அனைவரும் மெய்மறந்து பார்க்க, காந்த பார்வையும் எழில் புன்னகையும் மின்னல் இடையையும் கண்ட அசுரர்கள் சண்டையை விட்டு என்ன செய்வதென்று அறியாமல் தன்னையே மறந்து மெய்மறைந்த பார்வையுடன் வாய் பிளக்க பார்த்து நின்றார்கள். காம பார்வையுடன் மோகினி பெண்ணை அவர்கள் பார்க்க துவங்கினார்கள். ஒவ்வொருவரும் தன்னை மறந்தே நின்றார்கள். செய்கையை மறந்தார்கள், உலகை மறந்தார்கள், இடம் பொருள் மறந்தார்கள். சொக்கிப் போய் பார்த்த வண்ணம் நின்றார்கள் அசுரர்கள். அசுரர்கள் அம்மோகினி பெண்ணை பார்த்து, தாமரை மலர் போன்ற கண்களை உடையவளே, நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார்கள். உன் அழகிய முகத்தை பார்த்த உடனேயே எங்களுக்குள்ள சண்டையே பகையே, ஏன் எங்களையே நாங்கள் மறந்துவிட்டோம். இந்த அமிர்தத்தை பங்கிட்டு தருவதற்கும் நீ மட்டுமே அதற்கு தகுதியானவள். நீ ஒரு மூவுலகிற்கும் பேரழகானவள், உனக்கு மட்டுமே அது சாத்தியமானது. எனவே நீ இதை செய் என்று மெய் மறந்து, அழகில் மயங்கி, தன்னிலை மறந்து, தன் நோக்கம் மறந்து அசுரர்கள் அந்த அமிர்தத்தை அந்த பெண்ணிடம் கொடுக்க முன்வருகிறார்கள். அந்த மோகினி பெண்ணு உடனே பெற்றுக்கொள்ளவில்லை. மோகினி பெண் புன்னகை பூத்தவாறே, சுத்த வீரர்களான நீங்கள் பெண்ணான என்னிடம், ஏன் முன்பின் தெரியாத பெண்ணான என்னிடம் இவ்வளவு பிரியத்துடன் நம்பிக்கை வைத்து பேசுவது வியப்பாக இருக்கிறது என்று குழைய குழைய தேன் மொழியை அப்படியே சிதறவிட்டாள். இதில் மேலும் அவள் குரலை கேட்டு சொக்கிப் போன அசுரர்கள் பிறகு மெய்மறந்து அவளுக்கு அடிபணிந்தே விட்டார்கள். அழகிய பெண் எவ்வளவு வெகுளியாக பேசுகிறாள், கள்ளம் கபடம் இன்றி அவள் பேசுவதை பார்த்து அசுரர்கள் கலசத்தை கொண்டு சென்று மோகினியிடம் கொடுத்தே விட்டார்கள். அந்த கலசத்தை பெற்றுக்கொண்ட அவள் ஓரிரு நிபந்தனைகளை விதித்தாள். அது முதல் நிபந்தனையாக, நான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்கும் விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது. 2, இடையில் யாரும் ஆட்சேபம் செய்தல் கூடாது. இதற்கு இரண்டிற்கும் நீங்கள் சம்மதித்தால் நான் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று புன்னகை பூக்க தன் தேன் மொழியில் அப்படியே சிந்த விட்டாள் வார்த்தைகளை. அதை கேட்டு சொக்கிப்போன அசுரர்கள், நீ எது சொன்னாலும் சரி, நீ என்ன செய்தாலும் சரி, நீ எது சொன்னாலும் நாங்கள் கேட்போம் என்று சொக்கிப் போய் நின்றார்கள் அசுரர்கள். அவளின் நிபந்தனைக்கு அனைவரும் அடிபணிந்தே நின்றார்கள். அனைவரும் ஒருமனதாக ஒப்புக்கொண்டார்கள். அமிர்தத்தை உண்பதற்கு முன்பு அதற்கு தகுதியானவர்களாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் அசுரர்களும் தேவர்களும் ஒன்றாக சென்று நீராடி வாருங்கள். உபவாசம் இருந்து அக்னியில் ஹோமம் செய்யுங்கள். தானங்கள் வழங்குங்கள். புத்தம்புது ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். கடற்கரை மணலில் தர்ப்பத்தை பரப்பி கிழக்கு முகமாக அமர்ந்திருங்கள். இருபாலரும் இரு பக்கமாக நடுவில் வழிவிட்டு நீங்கள் உட்கார்ந்திருங்கள் என்று அவர்களுக்கு அந்த தகுதியை எடுத்துரைக்கிறாள். இதையெல்லாம் ஒன்றாக மௌனமாக கேட்ட தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக நீராடி முடித்து உபவாசம் இருந்து அக்னியில் ஹோமமும் செய்து தானங்களும் வழங்கி புத்தம்புது ஆடைகள் அணிந்து கொண்டு கடற்கரை மணலில் தருப்பையை பரப்பி கிழக்கு முகமாக வந்து இருபாலரும் இருபக்கமாக அமர்ந்திருந்தார்கள். தேவர்கள் ஒரு வரிசையாகவும் அசுரர்கள் இன்னொரு வரிசையாகவும் அமர்ந்தார்கள். மோகினி அமிர்த கலசத்தை தன்னுடைய நளினமான அன்ன நடையுடன் கையில் ஏந்தியபடி கொடியிடையில் அன்ன நடையோடு நளினமாக நடந்து வந்தாள். பார்ப்போரை மிகவும் சொக்கிப் போக வைத்தன.
உலகம் அசைகிறதா, பூமி அசைகிறதா, எழில் அசைகிறதா, இயற்கையே அசைகிறதா என்று தேவாமிர்த குடத்தை கையில் ஏந்தியபடி அவள் வந்த அழகில் ஒவ்வொரு அடியில் பாத சலங்கைகள் எழுப்பிய ஒலிகளே ஒவ்வொரு அசரனுக்குள்ளும் கடல் அலையை விட பெரிய அலைகளை உருவாக்கியது. அது அவர்களது உள்ளத்தில் மோதி மிகப்பெரிய அதிர்வுகளை உருவாக்கியது. அவள் மேலாடை சிறிதாக காற்றில் அசைய அது நழுவ அந்த மோகினியின் மோகன புன்னகையிலும் வசீகர தோற்றத்திலும் அசுரர்கள் தன்னை மறந்து, உலகை மறந்து, கொள்கை மறந்து, நோக்கம் மறந்து, அனைத்தும் தன்னிலையே மறந்து அவர்கள் சொக்கி நின்றார்கள். மோகினியோ தான் வந்த நோக்கத்தை செயல்படுத்தவும் துவங்கினார். அந்த நிலையில் தான் அமிர்தத்தை முதலில் தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க தொடங்கினாள் அந்த மோகினி. தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் போதும் வசீகர புன்னகையை மட்டும் வீசிக்கொண்டே இருந்தாள். மோகினியின் அங்க அசைவுகளிலும் அவள் கண் பார்வையிலும் அவள் மோகன புன்னகையிலும் மனதை பறிகொடுத்து அவளது ஒவ்வொரு அங்க அசைவையுமே கவனித்துக் கொண்டு சொக்கிப் போயிருந்த அசுரர்கள் அமிர்தத்தை பற்றிய சிந்தனையை மறந்து, இடம் பொருள் காலம் ஏவல் அனைத்தையும் மறந்து, எதற்காக இருக்கிறோம் என்ற நோக்கமும் மறந்து, லட்சியம் மறந்து அப்படியே மோகினியின் அழகில் சொக்கி இருந்த நேரம் மோகினியோ இவர்களை பார்த்து புன்னகைத்த வண்ணம் அமிர்தத்தை பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தாள் தேவர்களுக்கு. ஆனால் இதில் ஒரு சிலருக்கு ஏனோ சிறு உறுத்தல் வர அதை கேட்க வேண்டும் என்று எத்தனிக்க மோகினி ஏற்கனவே சொன்ன 2 நிபந்தனைகளும் ஞாபகம் வந்தபோது அசுரர்களில் சுதாகரித்த ஓரிருவருக்கும் தங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்தவும் முடியாமல் எகிரவும் முடியாமல் அப்படியே அடங்கி போயிருந்தார்கள். தேவர்கள் அனைவரும் அமிர்தத்தை புசித்த நிலையில் இருந்தபோது சிக்மிஜை என்ப அசுரனின் மகனான சுவர்பானு என்னும் அசுரன் தேவனைப் போல் உருவம் கொண்டு தேவர்கள் மத்தியில் வந்து அமர்ந்து கொண்டு அமிர்தத்தை புசிக்கத் தொடங்கினார்கள். தேவர்கள் வேஷம் போட்டு அமிர்தத்தை பெற்று அதை அருந்துவதை பார்த்த சந்திரனும் சூரியனும் கண்டு திருமாலிடம் புகார் செய்து விட்டார்கள். அனைத்துக்கும் காரண காரியமான அந்த பரமாத்மாவான அந்த மகாவிஷ்ணு ஒரு புன்னகையுடன் தனக்கான காரணமும் நோக்கமும் நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்து அமிர்தத்தை ஏன் நீங்கள் ஏமாற்றி வாங்கினீர்கள், உங்களுக்கும் தருவதற்காகத்தானே நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் என்று கேட்டபோது அவர்கள் அமிர்தத்தை புசித்து முடித்திருந்தார்கள். சந்திர சூரியர்கள் மீண்டும் இதை ஆவேசமாக அவர்கள் புசித்து விட்டார்கள், தேவர்கள் மத்தியில் வந்து ஏமாற்றி புசித்து விட்டார்கள் என்று புகார் கூற தவறு யார் செய்தாலும் தவறே தான் என்று கூறிய அந்த மகாவிஷ்ணு மோகினி வேஷத்திலிருந்து சங்கு சக்கரதாரியாக காட்சியளிக்கிறார். அனைவரும் அப்படியே ஆச்சரியத்தில் பார்க்க, ஏமாற்றி அமிர்தத்தை புசிக்க விரும்பினீர்கள், நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று தெரிந்தேதான் உங்களுக்கு அதை பகிரவும் செய்தேன். ஆனால் இது இந்த பூலோகத்திற்கும் தேவலோகத்திற்கும் ஏன் மூவுலகத்திற்கும் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். அதனால் தான் உங்களுக்கு அளித்துவிட்டு ஏமாற்றி புசிக்க முடிந்த உங்களுக்கு தகுந்த தண்டனையும் இதோ தரப்போகிறேன் என்று தலையை துண்டித்துவிட்டு கருட வாகனத்தில் ஏறி வைகுண்டத்திற்கே சென்று விட்டார். இறைவனின் பெயரை சொல்லியோ அல்லாமலோ இப்படி தவறு செய்பவர்கள் எப்போதும் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், அவர் செய்ய விட்டு அதற்கு பின்னால் அதற்கான தண்டனையும் தர காத்திருப்பார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. தலைவேறு உடல் வேறாக மாறிய போது மிகவும் துடித்தார்கள். ஆனால் அவர்கள் உயிர் பிரிந்து போகவில்லை. காரணம், மரணமே நடக்கக்கூடாத தேவாமிர்தத்தை அவர் அறிந்திருந்ததால் அந்த அமிர்தத்தின் பலனாக அவர் உயிர் போகாமல் துடித்தபோது சுவர்பானுவின் உயிர் போகவே இல்லை. இதை கண்ட பிரம்மதேவர் அவருடைய தலையையும் உடலையும் சூரிய சந்திரர்களை போன்று ஒரு கிரகமாக செய்வதென்று முடிவு செய்து கிரகமாகவே செய்து விட்டார். அந்த கிரகத்திற்கு ராகு கேது என்றும் பெயரும் இட்டார். தங்களை காட்டிக் கொடுத்து விட்டார்கள் என்ற கோபம் எப்போதுமே ராகு கேதுவிற்கும் உண்டு என்பதால் தான் கிரகண காலங்களில் சூரிய சந்திரர்களை இவர்கள் பிடிக்க முயற்சிப்பதாக ஒரு ஐதீக கதையும் உண்டு. திடீரென்று மோகினி வேஷம் மறைந்து போய் திருமால் உருவம் பெற்று திருமால் காட்சி அளித்து விட்டு அவரும் மறைந்து போக அசுரர்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே மோகினியின் பிரம்மையில் இருந்தவர்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் அப்படியே சிலையாகி போனார்கள். அந்த பிரமிப்பில் இருந்து மீண்டு வரவே அவர்களுக்கு சில வினாடிகளும் நிமிடங்களும் தேவைப்பட்டன. நாம் மோசம் போய்விட்டோம் என்று அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். பகவானே கதி என்றிருந்த தேவர்களோ அமிர்தத்தை பெற்று பருகி மகிழ்ச்சி கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அசுரர்களோ நாம் மோகினியின் வலையில் விழுந்து ஏமாந்து விட்டோம், நாம் நம் இலக்கை மறந்து விட்டோம், இடம் பொருள் காலம் ஏவல் மறந்து விட்டோம் என்று ஏமாந்து விட்டோம் என்ற ஆதங்கத்தில் அப்படியே நொடிந்து போனார்கள். அமிர்தம் உண்டு அமரர் சக்தி பெற்ற தேவர்கள் அந்த அமிர்தத்தை உண்ட மகிழ்ச்சியில் அனைவரும் தங்களுக்குள் மகிழ்ச்சியை பகிர்ந்தபடி தேவலோகத்திற்கு பயணமானார்கள். அசுரர்களோ தங்களுக்குள்ளேயே தங்களது ஏமாற்றத்தை சகிக்க முடியாமல் ஒன்றுக்கொன்று புலம்பியவாறே அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். இங்கு இந்த கதை உணர்த்தும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னவென்றால்,
நாம் ஒரு விஷயத்திற்கு ஒன்றாக உழைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, உழைத்து நமக்கு வருகின்ற பிரதிபலனை நாம் பகிர்ந்தளிப்போம் என்று ஒத்துக்கொண்ட பின்பு அதை பிறகு சுயநலமாக சிந்தித்து கூட இருப்பவனை வஞ்சனை சதி மூலம் அவனை அழித்துவிட்டு முழு முதலும் நாமே அபகரித்துக் கொள்ளலாம் என்ற மனோபாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது இந்த சனாதானம். தேவர்களிடம் தகர்ந்து கிடைத்தால் போதும் என்று ஒப்புக்கொண்ட பின், அவர்களுடன் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய பின், அந்த நம்பிக்கையை கடைசி நிமிடம் வரை காப்பாற்றி இருக்க வேண்டும். அப்படி காப்பாற்றி இருந்திருந்தால் அசுரர்கள் இந்த இழப்பை சந்தித்திருக்க மாட்டார்கள். அனைவரையும் சமமாக பார்க்கின்ற அந்த இறைவன் அசுரர்களை மட்டும் ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்காது. ஏன் மனிதர்களும் பலரும் தங்கள் செல்வங்கள் பொருட்களை எல்லாம் பெரிய அளவில் சம்பாதித்து அணித்து விட்டு பிறகு ஏமாந்து நிற்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் இது போன்ற பல தவறுகளை அவர்கள் முன்கூட்டி என்றாவது செய்திருக்க கூடும். ஆக ஒருவனை ஏமாற்றி நீங்கள் தவறு செய்யும் போது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், அனைத்தையும் பார்த்த வண்ணம் ஒருவர் வேடிக்கை பார்க்கிறார். இங்கு மோகினியாக வந்தவர் அந்த பரமாத்மாவான மகாவிஷ்ணுதான். அவருக்கு நன்றாகவே தெரிகிறது, இருந்தும் அவர் அதை அழிக்கிறார். ஏன் அழிக்கிறார்? இந்த உலகிற்கும், ஏன் இந்த உலகிற்கும் இதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்குத்தான். நாம் ஏமாற்றி நமது புத்திசாலித்தனத்தில் அனைவரையும் ஏமாற்றி நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நினைத்து நீங்கள் குதூகலிப்படும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் தெரிந்தேதான் உங்களுக்கு அதற்கு வாய்ப்பளிக்கிறான். அதற்கு பிறகு நீங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை உங்களுக்கு தந்தே தீர்வான். துர்வாசர் மகர்ஷியின் சாபத்திலிருந்து தேவர்கள் விடுபடுகிறார்கள். அதற்கு அசுரர்களின் துணையும் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. விஷ்ணு அவரை செவ்வனே வழிநடத்துகிறார். ஆனால் இடம் பொருள் காலம் ஏவல் மறந்து, தன்னிலை மறந்து, தங்கள் நோக்கங்களை மறந்து செயல்பட்ட அசுரர்கள் தங்களின் லட்சியத்தை அடையாதது மட்டுமல்ல, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகங்களையும் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அதற்கு முக்கியமாக சொல்லப்படுவது, ஒன்று நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்ற முனைந்தது, 2 பொறுமையோடு காத்திருக்காமல் அவசரப்பட்டது, 3 தாங்கள் வந்த லட்சியம் என்ன, இலக்கு என்ன என்பதை மறந்துவிட்டு அற்ப சுகங்களுக்காகவோ அற்ப மகிழ்ச்சிக்காகவோ தங்கள் கவனத்தை சிதறவிடுபவர்களுக்கு தங்கள் லட்சியங்களை அடையவே முடியாது என்பது மட்டுமல்ல, அது ஒருபோதும் அவர்கள் தன் நிலையிலிருந்து மாறி முன்னேற்றத்தை அடைய முடியாது என்பதையும் இந்த கதை மிக ஆணித்தரமாக விளக்குகிறது. அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியாக வேறொரு கதையோடு வருகிறோம்.